ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெர்ச்சுவலாக எப்படி உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஓஎஸ் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் சப்போஸ் லேப்டாப்பில் வந்து விண்டோஸ் 7, 8, 10 இந்த மாதிரி எந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம் அதுக்குள்ளாரே நம்ம வந்து மல்டிபிள் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். விண்டோஸை இன்ஸ்டால் பண்ணுறோம்ல, லினக்ஸ், உபுண்டோ, நீங்கள் சோலாரிசம் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் எல்லாமே இது வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படிங்கிறது அதுக்கு ஒரு சின்ன டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே கூகுளில் போய்ட்டு VirtualBoxன்னு டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு ஒரு 103 MB வரும். லேட்டஸ்ட் வெர்ஷன் இதுதான், VirtualBox 6.1. நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால விண்டோஸையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிக்கிறேன். 103 MB வருது. இப்போ கான்செப்ட் என்ன, விண்டோஸ் 10 நான் யூஸ் பண்ணுறேன், அதுக்குள்ளே இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறேன், அதுக்குள்ளே இந்த விண்டோஸ் 10ஐயும் உபுண்டோவையும் நான் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இது எப்படின்னு பாருங்கள். இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். எல்லாம் நெக்ஸ்ட் ஃபினிஷ் தான், வேறு எந்த மாடிஃபிகேஷனும் வேண்டாம். இந்த சாஃப்ட்வேர்னால் என்ன யூஸ்னால், நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஒரு ஓஎஸ் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எடுத்துனே உங்கள் ஓஎஸ் வந்து மாற்றாத அதை வந்து வெர்ச்சுவலாகவே உங்கள் சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணி அது என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுங்கிறத நீங்களே பார்க்கலாம். நீங்கள் சப்போஸ் ஸ்டூடெண்ட் படிக்கிறீங்கன்னா எடுத்தோடனே நம்ம வந்து உபுண்டோவோ லினக்ஸோ போட்டு கற்றுக்க முடியாது. அது நம்ம விண்டோஸ் 7ஐயே மாற்றிட்டு, அதனால் நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட நீங்கள் லினக்ஸ் வந்து ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணலாம். ஓகே, நான் இன்ஸ்டால் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். இதில் அந்த நியூங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லை, ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துறேன், நியூங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து விண்டோஸ் யூஸ் உங்களுக்கு ஒரு நேம் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட் நான் விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் விண்டோஸ்ன்னு டைப் பண்ண உடனே கீழே பாருங்கள், டைப் வந்து அதே எடுத்துக்கிச்சு விண்டோஸ். இதில் கேட்டகரி அதே செலக்ட் ஆயிரும் நீங்கள் டைப் பண்ண வாட்டி. சப்போஸ் நீங்கள் லினக்ஸ்ன்ட்ட மேலே டைப் பண்ணிங்கன்னா அதுக்கான கேட்டகரி வந்து லினக்ஸ், உபுண்டோ, ஃபெட்ரா ஓஎஸ் அப்படி இதிலே வந்துடும். macOS கூட இதில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, நான் வந்து 10 யூஸ் பண்ணுறேன், 64 பிட். நானே செலக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இது ரேம் சைஸ் கேட்குது, 2 GB இருக்குது. நான் ஒரு 4 GB கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இதில் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு எந்த ஃபார்மெட்டில் வந்து உங்களுக்கு வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஏன்னா இதில் இருக்க எந்த ஃபார்மெட்னால் இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுற இமேஜ் ஃபைல் வந்து VDI ஃபார்மெட்டில் இருக்குது. இல்லை நீங்கள் வேறு ஃபார்மெட்டில் வேணுன்னா VHD வேணுன்னா நீங்கள் வந்து வேறு இதேமாரி வெர்ச்சுவல் சாஃப்ட்வேரில் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இது வேண்டாம், நான் இது மட்டும் சொல்கிறேன். VDI டைனமிக். ஸ்டோரேஜ் எவ்வளோன்னு கேட்குது. டிஃபால்ட் அதே 50 GB எடுத்திருக்கு. ஓகே, இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஓஎஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் விண்டோஸ் இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இங்கே உங்கள் மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஓஎஸ் வந்து செலக்ட் பண்ணால் தான் அந்த ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். அதில் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணுங்கள். இதில் எம்டின்னு இருக்குல்ல, எம்டி செலக்ட் பண்ணோன்னே இந்த ஆப்டிக்கல் ட்ரைவ் இருக்குல்ல, இங்கே இடத்துல ஒரு ஏரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிஸ்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சூஸ் டிஸ்க், அந்த ஓஎஸோட இமேஜ் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்குது. ஓகே, நான் வந்து டெஸ்க்டாப்பில் தான் வச்சுருக்கேன், விண்டோஸ் 10 தான். ஓகே, இப்போ எல்லாமே கான்ஃபிகரேஷன் முடிஞ்சது. இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுக்கலாம். $64 பிட் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இன்ஸ்டால். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஓஎஸுக்குள்ளாரி இன்னொரு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. நீங்கள் புதுசாக ஒரு ஓஎஸ் வந்து லேர்ன் பண்ணணும், அதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே விண்டோஸ் 7 டக்கு நம்ம 10க்கு வந்து மாற்ற முடியாது. இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு கூட அடுத்தது நீங்கள் ஓஎஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம 10 வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம உபுண்டோ போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். உபுண்டோ இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி மேலே நியூ ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நேமில் வந்துட்டு உபுண்டோன்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ண உடனே கீழே வந்து வெர்ஷன் ஆல்ரெடி காட்டிடும், என்ன பிளாட்ஃபார்ம் வருது, என்ன டைப்பில் வருது அப்படிங்கிறது. நான் 64 தான் வச்சுருக்கேன் உபுண்டோ, அதனால் 64. நீங்கள் சப்போஸ் உபுண்டோன்னு டைப் பண்ணுறப்ப 64 இருந்துச்சுன்னா 32 பிட் டெஸ்க்டாப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெமரி சைஸ், ரேமோட சைஸ் வந்து ஒரு 4 GB வச்சுக்கிறேன். கிரியேட் டைனமிக்லேயே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணியாச்சு உபுண்டோவில். இப்போ நம்ம ஓஎஸ் வந்து செலக்ட் பண்ணணும் எங்கே இருக்குதுன்ட்டு. அதே மாதிரி தான் இங்கே ப்ளூ கலரில் ரைட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஸ்டோரேஜ், எம்டியை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜுக்கு அப்புறம் இங்கே ஐடி இருக்கு இல்லை, எம்டி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த டிஸ்க் சிம்பிள் போட்டிருக்கு இல்லை, இதில் போயிட்டு சூஸ் டிஸ்க் கொடுங்க. இதில் உபுண்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட். இப்போ விண்டோஸ் 10 முடிஞ்சது. இப்போ நம்ம உபுண்டோ போட்டு பார்க்கலாம். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு கேட்குது. பழைய ஓஎஸ்லேயே இருக்குது. நம்ம அதுக்கு பதிலாக நம்ம செலக்ட் பண்ண உபுண்டோ ஸ்டார்ட் அப்பில் கொடுத்துடலாம். டெஸ்க்டாப்பில் இருக்கிறது ஸ்டார்ட். இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், உபுண்டோ போட்டிருக்கேன், ப்ளஸ் விண்டோஸ் 10 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதிலே விண்டோஸ் 7 போடலாம், இல்லாட்டி 8 போடலாம், இல்லை வந்து ஃபெட்ரா ஓஎஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்ல இருந்தால் உங்களுக்கு என்ன ஓஎஸ் இல்லை பாஸ் ஓஎஸ்னு ஒன்று இருக்குல்லையா, அதுவும் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அட் அ டைமில் வந்து ஃபுல்லாகவே ஆக்சஸ் பண்ணலாம். நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு நம்ம ஓஎஸ் போட்டு கற்றுக்க முடியாது. அதனால் ஒரே சிஸ்டத்தில் இந்த மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஓஎஸ் வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் வந்து வெர்ச்சுவலாக வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. பட் இதில் வந்து இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. இதை ஜஸ்ட் நான் இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் இதனுடைய நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதெல்லாம் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.